பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். நம்முடைய வேதாகமத்தில் நாம் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36, 37, 38 வசனத்துக்கு நாம் திருப்போம். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோன்று போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியா அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலை ஆட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஜெபம் பண்ண கடவுள். Let the words of my mouth and the meditations of our hearts be acceptable to Thee, O Lord, our God and our Redeemer. Amen. இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த சுவிசேஷ பாகத்திலிருந்து நாம் 2 வார்த்தைகள்ல, ஒன்று அறுப்போ மிகுதி, மனது உருகி. இந்த 2 வார்த்தைகளை நாம் எடுத்து நாம் தியானிப்போம். இந்த சில வாரங்களுக்கு முன்ன, அநேகமாக ஒரு 2 வாரம் இருக்கும், நீங்கள் எல்லோரும் நன்றாக நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள், நம்முடைய சபையில் பல மரங்கள் உண்டு. பொதுவாக பழங்களில் காய்க்கும் பொழுது சபையார் பறித்து கொண்டு போவார்கள். ஆனால் இந்த எம்சிஓவை நாம் கோயிலில் சாத்திருப்பதினால் சபையார் கோயிலுக்கு வர முடியல. அப்போ இந்த 2 சிகப்பு ஜம்பு, இந்த நிறைய காய் யாரும் பறிக்காததுன்னா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய அப்படியே ஒரு கார்பெட் மாதிரி சொகுப்பா இருக்கும். ஒவ்வொரு நாள் நான் கூட்டி தூக்கி வீசணும். ஏனென்றால் அந்த பழங்களை பறிப்பதற்கு யாரும் இல்லை, அந்த பழங்களை பறித்து சாப்பிட யாரும் இல்லை. மனைவி தானே, எவ்வளோதான் சாப்பிட முடியும். நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். அணில் சாப்பிட்டுட்டோம், குருவி சாப்பிட்டுட்டோம், அப்புறம் விழுந்ததெல்லாம் கூட்டி தூக்கி வீசிட்டோம். இங்க இயேசு சொல்றாரு பாருங்க, நம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்போ மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம். நீங்க சில பேர் நான் படிக்கிறோம், அந்த யார் பாஸ் இந்த அறுப்போ மிகுதி. நீங்க பார்த்தீங்கன்னா சபையாரை பார்த்தீங்கன்னா, சில சபையார் பார்த்தீங்கன்னா நிறைய பழ மரத்தில் நிறைய பழம் இருக்கும், சில வேலை நிறைய கொட்டி கிடக்கும். அதை பற்றி அவங்களுக்கு அது புட்டுலில அவங்க பாட்டுக்கு சபைக்கு வருவாங்க. சபை ஆராதனை முடிஞ்ச பிறகு அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு திரும்பிடுவாங்க. அதே போல் நான் பிறகு நம்முடைய ஆத்மா வாழ்க்கையிலும் நாம் சில வேளையில் இயேசு இங்கே சொல்வதை போல அறுப்போ மிகுதி, அதாவது ஆத்மாக்களை நாம் அறுவடை செய்ய வேண்டும். அதாவது இயேசு என்ன சொல்றாருன்னா, பல ஆத்மாக்கள், ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு வருவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதான் சொல்றாங்க அறுப்போ மிகுதி. அவர் என்ன சொல்றாருன்னா, அங்கே உலகத்தில் நாம் எங்கே சென்றாலும் அங்கே ஆத்துமாக்கள், சிலர் அவர்கள் இன்னும் ஆயத்தமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அங்கே நாம் பார்க்கிறோம், சிலர் தேவனுடைய சத்தியத்தை அறிய வேண்டும். யார் உண்மையான தேவன், யார் எனக்கு சமாதானத்தை கொண்டு வருவார், எனக்கு எப்படி நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று அவர்கள் இன்னும் ஆராய்ந்து கொண்டு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். யாராவது எனக்கு வழி காட்டுவாங்களா? அல்லது பாவத்திற்குள் ஜீவிக்கிறவர்கள் அங்கே சிலர் அங்கே
யார் எனக்கு எனக்கு வழி காட்டுவார்? இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து யார் என்னை தூக்கி எனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுப்பார் என்று நாம சொல்றோம். பாஸ்டர் அவங்க விட்டுருங்க பாஸ்டர், சொல்லுவாங்க பியாண்ட் ரிடெம்ஷன், பியாண்ட் ரிடெம்ஷன். ஆனால் பார்க்கணுமா, இங்க பாவத்திற்குள் ஜீவிக்கிறவர்கள் அவர்கள் ரட்சிக்கப்படும் பொழுது நான் பார்க்கிறோம், பரிசுத்த பவுலை நான் பார்க்கிறோம். அவன் கிறிஸ்தவர்களை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று அவன் ரொம்ப உற்சாகமாக அவன் பல திட்டங்களை அவன் போட்டிருந்தான். அங்கே எருசலேமிலிருந்து டெமஸ்கஸ்க்கு போனான் பாருங்க. அவனுக்குள் அந்த ஒரு கோபம், வெறுப்பு, இயேசுவை பின்தொடர்கிறவர்கள் எல்லோரையும் பிடித்து சிறையில் அடைக்க வேண்டும், அவருடைய போதனை எல்லாம் சரியான போதனை அல்ல என்று அவனுக்குள்ள அந்த வாலிப கோபம். இயேசுவை சந்தித்தான், இயேசு அவனை மாற்றினார். நாம் பார்க்கிறோம் என்று அவனை பரிசுத்த பவுல் என்று நாம் அழைக்கிறோமா? சவுலை பரிசுத்த பவுல் என்று அழைக்கிறோம். அங்கே அவனுக்குள் நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் அனுபவிக்கும் இந்த ரட்சிப்பை மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்று அவன் எருசலேமில் இருந்து அவன் பல இடங்களுக்கு சென்று தேவனுடைய நற்செய்தியை அவன் பகிர்ந்து கொண்டான். பாருங்களா, அவனுக்குள் அந்த ஒரு ஏக்கம், இன்னும் பல ஆத்துமாக்கள் என்ற அவனுக்குள் பாருங்கள் அறுப்போ மிகுதி. அங்கே அவன் பல எதிர்ப்புகளை அவன் சந்தித்த பொழுதும் அவனை கல்லினால் அடித்தார்கள், சிறையில் போட்டார்கள், எவ்வளவோ எதிர்ப்புகள். ஆனாலும் அவனுக்குள் அந்த ஒரு நான் அனுபவிக்கும் இந்த ரட்சிப்பை மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும், the zeal for the Lord. பலர் ரட்சிக்கப்பட்டார்கள். அன்று பவுல் அங்கே எருசலேமிலே உட்கார்ந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், அது என்னுடைய வேலை இல்லை. நான் சொன்ன பார்த்தீங்களா, அது பழம் கொட்டுனா கொட்டி கிடக்கட்டும், குருவி சாப்பிட்டா என்ன, அணில் சாப்பிட்டா என்ன, அது என்னுடைய வேலை இல்லை. பாருங்கள்ல, இந்த உண்மையான ஒரு சம்பவம் அநேகமாக உங்களில் சிலர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். வில்லியம் கேரி ஒரு முக்கியமான வர, இப்போ நம்ம முக்கியமானவன்னு சொல்கிறோம். நம்ம ஒரு சபை கூட்டத்தில் அந்த நம்ம சபைக்கு சொல்கிறோம் பார்த்தீங்களா, பிசி, அதே போல் ஒரு மீட்டிங்கில் அவர் எழுந்து நின்று, அப்போ அவர் வாலிப வயசு, அப்போ எழுந்து சொன்னாரா, எனக்குள் இந்த ஒரு மனபாரம், அதாவது இயேசு நம்மளை அழைத்து இந்தியாவுக்கு சென்று அங்கே இயேசுவின் நற்செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று, இந்தியாவில் உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று. அப்போ அந்த கூட்டத்தை நடத்தினவர் சொன்னாரா, அவர் பார்த்து, யங் மேன் ப்ளீஸ் சிட் டவுன், வாலிபனுக்கு உட்காருப்பா, அங்கே இயேசு இந்தியாவில் வசிக்கும் ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்றால் அவர் சொன்னமா ரட்சிப்பார், அது நம்முடைய வேலை அல்ல, நம்ம இங்குள்ள வேலையை நாம் பார்ப்போம் என்று வில்லியம் கேரி உட்கார சொல்றாரு. ஆனால் பாருங்க, அவனுக்குள் அந்த ஒரு வாஞ்சை பாருங்க, அவனுக்குள்ள இந்தியாவில் அறுப்போ மிகுதி, இந்தியாவில் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஏசுரா பார்த்தீங்களா, அறுப்போ மிகுதி. அவர் அங்கே ஜனங்களை பார்த்து அங்கே சொன்னார் பாருங்கள்ல, அறுப்போ மிகுதி. நான் பார்க்கிறேன் வாசிக்கிற வசனத்தில், அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேற்பண்ணில்லாத ஆடுகளைப் போல தோன்று போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமா இருந்தபடியா அவர்கள் மேல் மனதுருகி. பாருங்கள், அங்கே ஜனங்களை பார்த்தார். இங்கே மட்டுமல்ல, நான் பார்க்கிறோம் மாற்கு நாம் வாசிக்கிறோம். மாற்கு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு கரையில் வந்து
அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேற்பில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியா அவர்கள் மேல் மனது உருகி. பாருங்க, ஜனங்களை பார்த்தால் அவருக்குள்ள அவர் மனது உருகி. பாருங்க, அறுப்பு மிகுதி. சிலருக்கு அந்த ஒரு பாரம், இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பாரம் சிலருக்கு உண்மையாகவே இருக்கிறது. அதற்காக அவர்கள் ரொம்ப பாடுபடுவாங்க. அதற்காக அவர்கள் மனதுருகி இயேசுவை போல பாவத்திற்குள் ஜீவிக்கிறவர்களுக்காக அவர்கள் மனதுருகி கண்ணீர் சிந்தி முழங்கால் படிட்டு உபவாசம் எடுத்து ஜெபிப்பார்கள். என்றால் அவர்களுக்குள்ள நான் ரட்சிக்கப்பட்டேன், அதே போல் என்னுடைய சகோதரன் சகோதரி, என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய நண்பன் சகோதரி ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற அவர்களுக்குள் அந்த ஒரு வாஞ்சை. அவர் அறுப்போம் மிகுதி. தேவனே, என்னுடைய சகோதரனை தொட வேண்டும், என்னுடைய தாய் தகப்பனை தொட வேண்டும், என்னுடைய கணவனை தொட வேண்டும், என்னுடைய மனைவியை தொட வேண்டும், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் மனதுருகி தேவனை நோக்கி அவர்கள் தட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். உண்மையாக சில வேளை உடனே தேவன் அதுக்கு பதில் கொடுப்பாரு, சில வேளை அது ரொம்ப நாள் ஆகும். பாருங்க, நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சில பழங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு காய்க்கும், டக்குன்னு பழுத்துடும். பாசில் இருப்பினால ஒரு பெரிய ஒரு மாங்காய் மரம் இருக்கு, அது காய் பிடிக்கும், டக்கு பார்த்தீங்கன்னா பழம் பெருசாகும், பழம் பெருசாகி டக்குன்னு பழுக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் சில மரங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் எடுக்கும். அதே போல் சில பார்த்தீங்கன்னா நம்ம ஜெபித்தோன்னா அவருக்கு உடனே தேவன் அவருடைய மனதை திறந்துடுவார். சில வேளை பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கடினமான உள்ளம் கொண்டவர்களாக இருப்பாங்க. நான் ஏன் மனம் மாறணும், நான் ஏன் மதம் மாறணும், நான் ஏன் இயேசு ஏற்றுக்கொள்ளணும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறையும் இல்லையே, நான் சந்தோஷமாக நான் இருக்கிறேன் என்று அவர்களை திருப்பி கொண்டு வர கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நாம் இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது அநேகமாக 1 ஆண்டு 2 ஆண்டு 10 ஆண்டு தேவன் கட்டாயமாக அவர்களை சந்திப்பார். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு பாருங்க, அறுப்போ மிகுதி. மனிதனுடைய ரட்சிப்புக்காக அன்று இயேசு உலகத்திற்குள் வந்தார். பாருங்க, இந்த வில்லியம் கேரி அவங்க சொன்னாங்க, அது நம்முடைய வேலை இல்லை. ஏன்னா அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் சொந்தமாக போனார் இந்தியாவுக்கு. அங்கே சொந்தமாக போய் அங்கே ஊழியம் செஞ்சார். மனைவி சொல்றாங்க, நீங்கள் போகிறதுனா போங்க, நான் அவங்க கூட வரமாட்டேன். அப்புறம் சொந்தங்கள்லாம் அவங்க அந்த மனைவி கொஞ்சம் உற்சாகப்படுத்தி அனுப்பிவிட்டாங்க, பிள்ளைங்களாம் அனுப்பிவிட்டாங்க. அங்கே இந்தியாவுக்கு போன பிறகு மனைவி இறந்துட்டாங்க, அவருடைய பிள்ளைகளிலும் சிலர் இறந்து போனார்கள். ஆனால் அவர் சோர்ந்து போகவில்லை. எவ்வளவோ எதிர்ப்புகள், எவ்வளவோ போராட்டங்கள், ஆனால் அவருக்குள்ள அவர் இந்தியா ஜனங்களை பார்க்கும் பொழுது அறுப்போ மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம். அவர் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து இந்தியாவுக்கு சென்று அங்கே ஊழியம் செய்தார். பாருங்களா, எவ்வளவோ இழப்பு, மனைவி, பிள்ளைகள், சொத்து எல்லாத்தையும் இழந்த பொழுதிலும் அவரை பொறுத்த மட்டும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அறுப்போ மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம். நமக்கு அந்த ஒரு ஆத்ம பாரம் இருக்கிறதா? சிலருக்கு உண்மையாகவே இருக்கிறது. நம்ம ஒரு பாட்டு பாடுவோம் பாருங்க, அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன். நல்லா பாட்டு பாடுவோம் பாருங்க. சில பாட்டு நான் பாடும்போது நான் பார்ப்பேன், உண்மையாவுக்கு தான் பாடுறாங்களா, இல்லை சும்மா கோயிலுக்கு வந்துட்டோம், பாட்டு நடத்தணும், சில பாடல்களை எடுத்து நம்ம பாட்டு பாடுவோம் பாருங்க. அது ஒரு அந்த பாட்டு நான் பாடும்போது, அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை நான் தினமும் தினமும் நினைப்பேன், பாவத்திற்குள் ஜீவிக்கிற ஜனங்களை நான் தினமும் தினமும் நினைப்பேன். ஆண்டவரை நீர் அவர்களை சந்திக்க வேண்டும், ஆண்டவரை நீர் அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு மனபாரம் நமக்குள் இருக்க வேண்டும். நாம் தினமும் தினமும் ஒவ்வொரு நாளும் அழிந்து போகின்ற ஆத்மாக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
குடும்பத்தினர்களாக இருக்கலாம், உற்றார் உறவினர்களாக இருக்கலாம், நாம் வேலை செய்கிறத்தில் உள்ள நண்பர்களாக இருக்கலாம். நாம் ஒவ்வொரு நாளும் அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக மனது உருகி அவர்களுக்காக நாம் உபவாசம் எடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். அறுப்போ மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம். என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னை பொறுத்த மட்டுமா ஆத்துமாக்கல்ல நான் பத்துக்கு ஊழியம் செய்யும்பொழுது சித்தியவானில் ஒரு ஊழியம் ஆரம்பித்தோம், கிளை சபை. இப்போ அது ஹோலி கிராஸ் சர்ச் கிளை சபை. அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அங்கே சிலர் ரொம்ப உற்சாகமாக, பாஸ்டர் நாங்கள் கூட வரோம் பாஸ்டர். ஏன்னா அங்கே மோட்டர் சைக்கிள் தான் எனக்கு மோட்டர் சைக்கிள் தான் பாருங்க, மோட்டர் சைக்கிள் தான் இருந்துச்சு. மோட்டர் சைக்கிள் தான் அங்கே போயிட்டு வரும்போது எல்லாம் இருட்டிடும். இப்போ போனீங்கன்னா நல்லா ரோட்லாம் போட்டிருக்காங்க. முந்தி போனீங்க போயிட்டு வரும்போது இருட்டிடும். சபையெல்லாம் அங்கே 2-3 பேர் சபையாக தான் காடி வச்சுருந்தாங்க. அப்போ சில வேளையில் அவங்க காடியில் கூட வருவாங்க, ரொம்ப உற்சாகமாக வருவாங்க, பாஸ்டர் நாங்கள் கூட வரோன்ட்டு. ஆனால் இன்னும் சிலருக்கு இந்த பாஸ்டர்கள் வேலை இல்லையா, இங்கே இவ்வளவோ ஊழியம் இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு இங்கே சிட்டியாவானுக்கு போறாரு, அங்கதான் ஆத்துமாக்கள் இருக்குதா, இங்க இவ்வளவோ ஊழியம் இருக்குது. நான் அந்த அந்த அவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு நான் சோர்ந்து பேருப்பேன் என்றால் இன்று அங்கே ஒரு சபை இருக்காது. தேவன் எனக்கு அந்த உற்சாகத்தையும் அந்த பலத்தையும் கொடுத்தார். இன்று அங்கே ஒரு சபை இருக்கிறது. நான் கிளைங்களில் ஊழியம் செய்யும்பொழுதும் அங்கே காப்பார் ஷாலாமில் 2 கிளை சபைகள் நாங்கள் ஆரம்பித்தோம். இன்றைக்கு ஷாலாமில் சபையாக அந்த பங்கில். அப்போ எங்கள் எத்ரோன் எஸ்டேட் உள்ளுக்கு போனோம். அங்கே சில சபையார் ரொம்ப உற்சாகமாக அவங்க சொந்த காடியில் என்னை ஏற்றிட்டு போவாங்க, அல்லது வேணாம் நாங்கள் போவோம். போயிட்டு வெள்ளிக்கிழமை போயிட்டு சனிக்கிழமை காலையில் தான் நாங்கள் வருவோம். 2-3 ஆயிரம், சில பேரில் விடிஞ்சப்போம் வரது ரொம்ப லேட் ஆயிரும். அங்கேயும் சில சபையார் இந்த பாஸ்டருக்கு வேலையே இல்லையா, இங்கேருந்து எத்லோனஸ்க்கு போறாரு, இங்கேருந்து ஷாலாம் போறாரு, இங்க இவ்வளவோ ஊழியம் இருக்குது. அவனுக்கு கேட்டீங்களா என்ன ஊழியம் சொல்லுங்கம்மான்னா தெரியாது. இதை பழைய கீதம் மாதிரி பாருங்க, எவ்வளவோ ஊழியம் இருக்குது, இவ்வளவோ ஊழியம் இருக்குது, இவ்வளவோ ஊழியம் இருக்குது, என்னமோ ஒரு கீதத்தை பாடிட்டே இருக்கிறாங்க. நீங்க அவங்க பார்த்து என்ன ஊழியமா, நீங்க அந்த ஊழியத்தை செய்றீங்களா? இல்ல பாஸ்டர், முடியாது பாஸ்டர், எனக்கு நேரமே இல்லை பாஸ்டர். பாருங்க, சாத்தான் யார் மூலியமா வேலைச்சுனா, யார் மூலியமா நமக்கு எதிர்ப்பு? சொந்த சபையார்கள் மூலியமாக வேலை செய்யறாம பாருங்க, எதிர்ப்பு. ஆனா நம்மை பொறுத்த மட்டுமே கிறிஸ்து அன்று கூறினார், ஏசு சொன்னார் பாருங்களா, அறுப்போ மிகுதி. நமக்கும் இயேசுவை போல் இயேசுவின் குணம் நமக்கு இருக்க வேண்டும். பாருங்க, இயேசு அந்த ஜனங்களை பார்த்து அவர் மனது உருகி, பாருங்க, நாம் அழிந்து போகின்ற ஆத்மாக்களை நாம் பார்க்கும்போது அங்கே வில்லியம் கேரி, நம்முடைய மனம் உருக வேண்டும். இயேசுவை போ, நான் இயேசுவின் சீஷன் என்று சொல்லிக் கொண்டால் என்று போட்டாரு. நான் இயேசுவை போ நான் ஜீவிக்க வேண்டும். மற்றவர்களை நான் பார்க்கும் போது இயேசுவின் கண்முன் நான் see through the eyes of Jesus. அந்த நம்முடைய மனம் உருக வேண்டும். ஆண்டவரே, நான் சொல்றோம் பாஸ்டர் அவனா ஒன்றும் செய்ய முடியாது பாஸ்டர் இல்லை, எப்படியாவது தேவனே அவனை சந்தியும். தேவனால் ஆகாதது ஒன்றுமல்ல. அன்று லாசரஸை 4 நாளுக்கு பிறகு உயிரோடு எழுப்பினார் என்றால் அவரால் ரட்சிக்க முடியாதவர்கள் யாரும் அல்ல. யாரையும் அவர் ரட்சிப்பார். சில பேர் ரொம்ப போராட்டமாக இருக்கும். அது ரட்சிப்பினாலே ஆத்ம போராட்டம் பாருங்க. சாத்தான் நமக்கு எதிர்ப்பு கொடுப்பான். எப்படியெல்லாம் அவனுடைய ஜனங்களை அவன் கைக்குள்ளே வச்சுக்கலான்னு நான் பார்ப்பான். ஆனால் நாம் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் பொழுது வேதாந்த வாசிக்கிறோம் பாருங்க. நாம் பெரிய ஒரு கோயிலை கட்டின பிறகு அந்த கோயில் அபிஷேகம் பண்ணும் பொழுது பரலோகத்தில் தேவதூதர்களாம் சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கு.
வேதால் வாசிக்கிறோமா எல்லாம் பாருங்க. எப்போ தேவதூதர்கள் சந்தோஷப்படுவார்கள்? லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள். ஒரு மனிதன் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் பொழுது, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் பொழுது, 2 அல்ல 3 அல்ல, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். தேவதூதர்களாம் அங்கே சந்தோஷப்படுவார்கள் என்று நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆகியா சொன்னார் பாருங்க, அற்போ மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம். நாம் செபித்தால் மட்டும் போதாது, நாம் கூற வேண்டுமா, ஆண்டவரே நானும் ஒரு வேலை ஆளாக இருக்க நான் ஆசைப்படுகிறேன், என்னையும் நீர் உபயோகி. உண்மையா நீ சொன்னது உண்மைதான். அற்போ மிகுதி, நான் உமக்காக நான் ஊழியம் செய்ய என்னை நீர் உபயோகி. கடவுள் இயேசு உங்களை அழைத்தார் என்றால் முழுமையாக ஒப்புக்கொடுங்க. இன்று நாம் பாருங்கள், வில்லியம் கேரியை நாம் கூறுகிறோம், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷன். தேவன் உங்கள் மூலமாக என்ன செய்யப்பட நமக்கு தெரியாது பாருங்க. எவ்வளோ பெரிய நம்ம முழுமையாக ஒப்பு கொடுக்கும் போது தேவன் உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை கட்டாயமாக செய்வார். பல ஆத்மாக்களை அவர் ராஜ்யத்துக்குள் கொண்டு வருவார். நாம் அவருடைய கையில் நாம் ஒரு கருவியாக இருக்க வேண்டும். இயேசுவின் குணம் நமக்குள் இருக்க வேண்டுமா, மனது இருக்க வேண்டும். நான் மற்றவர்களை பார்த்து நியாயம் திருக்க வேண்டாம். நியாயம் திருப்பது வந்து கடவுளோட வேலை பாருங்க. சாட்சி தான் நம்முடைய வேலை. என்னை பொறுத்த மட்டும் மற்றவங்களை பார்த்து நான் அந்த காலத்தில் தாண்டி வந்துட்டேன். நியாயம் திருக்க காலத்தில் தாண்டி வந்தேன். ஒரு காலத்தில் நானும் அவங்க இப்போ என்னை பொறுத்த மட்டும் என்னுடைய வேலை சாட்சி. ஒரு கிறிஸ்தனுடைய வேலை சாட்சி. நாம் தேவனுக்கு சாட்சிகளாக நாம் இருக்கோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுநாள் குறிக்கிற அற்போ மிகுதி, வேலை ஆட்களுக்கு கொஞ்சம். தேவன் உங்களை அழைக்கிறார், உன்னை அழைக்கிறார். அவருக்கு ஊழியக்காரியாக இருக்க உன்னை முழுமையாக ஒப்பு கொடுப்பாயாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினாலே. ஆமென்.